உலகத்திலேயே பழமிக்க பவர்ஃபுல் லீடர்ஸ் யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்று வந்து யுஎஸ் பிரசிடென்ட், அமெரிக்கன் அதிபர், அடுத்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின். விளாடிமிர் புத்தின் பல வருடங்களாக அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கார். உங்களுக்கெல்லாம் தெரியும், பொருளாதார தடைகள் வந்து கடந்த 2 வருடங்களாக அமெரிக்கா மற்றும் யூரோப்பிய நாடுகள் விதித்திருக்கின்றன. இருந்தாலும் ரஷ்யா இன்னும் ஒரு பழம்பொருந்திய நாடுகளாக உக்ரைன் வார வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. புட்டின் பேரை காட்டாலே அந்த ரஷ்யாவில் இருக்கிறவங்க எல்லாருமே நடுங்குவாங்க. இவருக்கு வந்து 1983 திருமணம் நடந்துச்சு. இவருடைய ஒய்ஃப் வந்து PhD ஸ்காலர். அவங்க வந்து ஒரு லெக்சரர், ஒரு டீச்சர் கூட, ஒரு குடும்ப பெண்மணி. அவரை திருமணம் செய்து அவருக்கு 2 குழந்தைகள். புட்டினுடைய மனைவியினுடைய பெயர் லைடுமிலா புட்டின். இவங்க வந்து ஒரு இன்டலெக்சுவல் படித்தவர்கள். 2014 இவங்க டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பின்பு டைவர்ஸ். அது வந்து ஃபேமிலி ரீசன் சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் பண்ண பின்னாடி இந்த லைடுமிலா புட்டின் வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த கல்யாணம் பண்ண நபர் வந்து 20 வருஷம் இந்த அம்மாவோட வயசுல குறைஞ்சவங்க. ஒரு நாட்டினுடைய அதிபர், அவருடைய மனைவி டைவர்ஸ், அதற்கு பின்னாடி இன்னொரு திருமணம், அதுவும் 20 வருஷத்துக்கு குறைந்த ஒரு வாலிபர். இது வந்து வேற எந்த நாட்டிலும் நடக்குமா? புட்டின் வந்து எவ்வளவுதான் பெரிய டிக்டேட்டர்னு சொன்னா கூட அவர் ஒரு குடும்பஸ்தன், ஃபேமிலி மேன் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு உதாரணம் இந்த இருவருக்கும் பிறந்த 2 குழந்தைகள் தான், பெண் குழந்தை. முதல் குழந்தையினுடைய பெயர் மெரியா ஓரன்சோவா. இப்ப வயசு 37 ஆகுது அவங்களுக்கு. இரண்டாவது பெண்ணினுடைய பெயர் கேத்தரினா டிகோனோவா. இந்த கேத்தரினா டிகோனோவா ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு பொருளாதார வல்லுநர். விளாடிமிர் புத்தின் அவர்கள் ஒரு பலமான அதிபராக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளை வந்து ஒரு சாதாரண மனிதன் மாதிரி தான் அவர் நடத்தினார். தான் ஒரு பெரிய அதிபர், தன்னுடைய மகள்கள்லாம் வந்து அப்பா வந்து ரஷ்யனுடைய பிரசிடென்ட் அப்படிங்கிற எண்ணமே வராத மாதிரி விளாடிமிர் புத்தின் குழந்தைகளை வளர்த்து வந்தார். அதற்கு மனைவியும் ரொம்ப ஒத்துழைத்தாங்க. இவங்க பள்ளிக்கூடத்தில் சாதாரணமான பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சாங்க. இந்த 2 பேரும் 2 பேருக்குமே வேற ஒரு பேரை கொடுத்துட்டாங்க. மேரியா அப்படிங்கிற பேர் இல்லாம வேற ஒரு பேர் கொடுத்துட்டாங்க, ஃபால்ஸ் நேம். ஏன்னா இது ரஷ்யன் அதிபருடைய பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் 2வது பெண் குழந்தைக்கும் வேற ஒரு பெயரை கொடுத்து ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. இந்த ஸ்கூலிங் முடிஞ்ச பின்னாடி தனியாவே ஹோம் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் வீட்டுக்கே வரவழைச்சு அங்க படிக்க வச்சாங்க. முதல்ல இந்த பொண்ணு வந்து மேரியா ஜெர்மன்ல படிச்சது. அதுக்கு பின்னாடி ரஷ்யால வந்து ரஷ்யன் யூனிவர்சிட்டியில படிச்சது. இது பீடியாட்ரிக் எண்டோக்ரினாலஜிஸ்ட். இந்த எண்டோக்ரினாலஜிஸ்ட்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். பீடியாட்ரிக் எண்டோக்ரினாலஜிஸ்ட் அப்படின்னா இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எண்டோக்ரினாலஜி, அதுல வந்து இவங்க புலமை மிக்க ஒரு மருத்துவராக இருந்துட்டு வர்றாங்க. மேரியா ஓரன்சோவா இந்த முதல் டாக்டர் வந்து நோம்கோ அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் கம்பெனியினுடைய கோஃபவுண்டர். இந்த கம்பெனியினுடைய ஒர்த் எவ்வளவுனா வெறும் 10.7 மில்லியன், ஒரு 85 கோடி. அது மட்டும் இல்லாம இவங்க மாஸ்கோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில ஒரு லெக்சரா இருந்துட்டு வர்றாங்க. அதற்காக அவருடைய பெறுகின்ற சம்பளம் வந்து $1250. ரஷ்யாவினுடைய பவர்ஃபுல் பிரசிடென்ட் விளாடிமிர் புத்தினுடைய டாக்டரே மாசம் 1 லட்சம் ரூபாய் தான் யூனிவர்சிட்டியிலிருந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் அவங்க வந்து எளிமையான வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்க வசிக்கிற இடம் மிகவும் வசதிகளுடன் இருக்கின்ற ஒரு பேலஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து உலகத்திலேயே இருக்கின்ற அதிபர்களில் பணக்கார அதிபர் என்று நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த பணக்கார அதிபரனுடைய மகள், அவர் வாழ்கின்ற இடம் ஒரு கோபுரம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஏற்கனவே விளாடிமிர் புத்தின் அவருடைய பேலஸை பத்தி பார்த்தோம். அதுல இவங்க இல்லை, இவர்களுக்கு தனியாகவே ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல எல்லா வசதிகளும் இருக்கு. இந்த பப்ளிக் டொமைன்ல வருகின்ற தகவல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மரியா முதல் பெண் குழந்தை வந்து மிகவும் எளிமையான வாழ்க்கையை நடத்தி வருகின்றார். இவர் வெளி உலகத்துக்கே வர்றது கிடையாது. நீங்க எந்த பேப்பர்லயும் பார்க்க முடியாது. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலும் முழுமையான தகவல்லாம் வந்து இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. இப்படி இளம் வயதிலேயே ஒரு உலகத்தின் பலமிக்க தலைவர்களுடைய மகள் இருந்து வருகிறார். விளாடிமிர் புத்தின் அவர்களுடைய 2வது மகள் கேத்தரினா டிகோனோவா. இவங்க வந்து முதல் பொண்ணை விட 2 வயசு குறைவு, அவ்வளவுதான். இவங்க யாருன்னா ஒரு ஜிம்னாஸ்ட் மாதிரி. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு வந்து எப்பவுமே அந்த ஜிம்னாஸ்ட் எல்லாம் நிறைய பிடிக்கும். அதனால தன்னுடைய குழந்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக, ஜிம்னாஸ்டாக வந்து வளர்த்தினாரு. ஆனா அவங்க வந்து படிச்சதெல்லாம் பார்த்தா எக்கானமி சம்பந்தமா படிச்சு இஸ் அன் எக்கனாமிஸ்ட். இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஆகி தன்னுடைய தந்தை புத்தின் அவர்களுக்கே அட்வைசரான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எப்படி வந்து மிலிட்டரி அப்ளிகேஷன், சயின்டிபிக் அப்ளிகேஷன்ஸ், ஹெல்த், இதுல எல்லாம் எப்படி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை அதிகரிப்பது அப்படிங்கிறதுல இவங்க அட்வைசரா இருந்துட்டு வர்றாங்க. இவங்களை வளர்த்துறது எல்லாமே யாருன்னா இவங்க அம்மாவோட அம்மா, மெட்டர்னல் கிராண்ட் மதர். அவங்களுடைய தாக்கம்
இந்த கேத்தரின் நாட்டு அதிகமா இருக்கு. இவங்களும் ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான். இவங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேலஸ், 25 ஏக்கர்ல உள்ள ஒரு பேலஸ்ல தான் இந்த டாட்டர் இருக்கிறாங்க. இருந்தா கூட அவர்கள் எளிமையான வாழ்க்கை. இவர்களுக்கு பிடிச்சது செல்லப்பிராணி ஒரு பெட் டாக். அதனுடைய பெயர் என்னங்கிறது தெரியல. ஆனா எப்பவுமே ஒரு பெட் டாக் வெளியே போனாங்கன்னா கையில பிடிச்சிட்டே போயிட்டு இருப்பாங்க. மாஸ்கோ எக்கனாமிக் ஃபோரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த எக்கனாமிக் ஃபோரத்துல மந்த்லி ஒன்ஸ் எக்கனாமிஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு மீட்டிங் செமினார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதற்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் தான் இந்த கத்தரினா. இவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் தெரியுமா யாருன்னு? கிரில் ஷாமலோவ். இந்த கிரில் ஷாமலோவ் புத்தின் ஃப்ரெண்டு பையன் தான். அவர் மிகப்பெரிய பேங்கர். இந்த பேங்க் ரஷ்யா அப்படின்னு இருக்கு. அந்த பேங்க் ரஷ்யாவுடைய அதிபர் தான் புட்டினுடைய ஃப்ரெண்டு. அந்த அதிபரனுடைய மகன் தான் கிரில் ஷாமலோவ். அவரை தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாக கருதப்படுகிறது. இந்த ஃபேமிலி எல்லாமே ஒரு சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. ஏன்னா குடும்ப சம்பந்தமான செய்திகள் வெளிவரக்கூடாது அப்படிங்கிறதுல விளாடிமிர் புத்தின் மிகவும் தீவிரமா இருக்காரு. ஏன்னா ஒன்று பாதுகாப்பு, இரண்டாவது தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு வெளியே யாருக்குமே தெரிய வேண்டியதில்லை, தந்தையினுடைய அந்தஸ்தை வச்சு அவங்க வளர வேண்டியதில்லை, வாழ வேண்டியதில்லை அப்படிங்கறதான் விளாடிமிர் புத்தின் அவர்களுடைய குறிக்கோள். அதனாலதான் இவர் தேர்ந்தெடுத்த கணவன்கள் கூட இவருக்கு தெரிந்தவர்கள், நண்பர்களுடைய மகன்களை தான் மருமகனா இவர் எடுத்திருக்கார். இவ்வளவு தூரம் விளாடிமிர் புத்தின் பார்த்து பார்த்து ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த கேத்தரினா 2018 இந்த கிரில் ஷாமலோவை டைவர்ஸ் பண்ணிட்டு இவருக்கு பிடித்த இன்னொரு நபரை கல்யாணம் பண்ணிட்டார். அவங்க யாருன்னா பேலே டான்சர். இவங்க ஏற்கனவே அக்ரோபேட்டிக்ஸ் டான்ஸு, ஜிம்னாஸ்ட். அதனால ஒரு பேலே டான்சர் இவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கு. இது எப்படி வெளியே தெரிஞ்சதுன்னா இந்த லீக்டு இமெயில்ஸ் மூலமா இந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரிய வந்துச்சு. இல்லைன்னா இது போன்ற குடும்ப ரகசியங்கள்லாம் வெளியவே தெரியாது. இந்த கேத்தரினாவுடைய இரண்டாவது கணவருடைய பெயரை நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இகார் ஜெலன்ஸ்கி. புட்டினுக்கு ஜெலன்ஸ்கிங்கிற பேரை கேட்டாலே பிடிக்காது. ஆனா இவருடைய இரண்டாவது மருமகனுடைய பெயர் இகார் ஜெலன்ஸ்கி. கேத்தரினாவுக்கு எப்பவுமே BMW பிடிக்கும். இவங்க ஒரு ஃபங்க்ஷன்ல BMW 7 சீரீஸ்ல இறங்கினாங்க. அதை வச்சு இவங்க கார் பிரியை அப்படிங்கிறது தெரிய வருது. தன்னுடைய அக்கா மாதிரி எளிமையா இல்லாம இவங்க கொஞ்சம் ஆடம்பர பிரியை. இவங்க மாஸ்கோல ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஸூரியஸ் அபார்ட்மெண்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இன்னும் பிரக்திகா அப்படிங்கிற கம்பெனியினுடைய டைரக்டரா இருக்காங்க. அதனுடைய ஒர்த்து 1.7 பில்லியன். இவங்க ஏற்கனவே PhD எக்கனாமிக்ஸ் பண்ணதுனால மாஸ்கோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில தன்னுடைய அக்கா மாதிரியே இவங்களும் அங்க ரிசர்ச் பண்றாங்க. நிறைய பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரிசர்ச் பேப்பர்ஸ் இவங்க பிரசுரம் செய்திருக்கின்றார்கள், பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வெரி குட் டான்சர், ஸ்கில்டு டான்சர். நம்ம ஏற்கனவே சொன்ன ஜிம்னாஸ்ட். இவங்களுக்கு ஃபேஷன் ரொம்ப பிடிக்கும். இந்த இரண்டு மகள்கள் மீதும் உக்ரைன் வாருக்கு பின்னாடி பொருளாதார தடை விதித்திருக்கிறாங்க. அதனால இவங்க வெளியூருக்கு பயணமே செய்ய முடியாது. வெளியூர்னா அமெரிக்காவுக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கோ பயணம் செய்ய முடியாது. இந்த டிகோனோவா இவங்க இவ்வளவு ஆடம்பரமாக இருந்தாலும் நிறைய சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்றாங்க. ஏழை குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் நிறைய செலவு பண்றாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் அவர்களுடைய மகள்கள் இது போன்ற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். விளாடிமிர் புத்தினுக்கே பயங்கரமான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறப்போ தன்னுடைய குழந்தைகளுக்கும் இருக்காதா அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதனால இவர்களுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா NSG, CSF இதெல்லாம் அம்பானிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அங்க ரஷ்யன் அதிபர் மகள்களை பொறுத்தளவுல ரவுண்ட் தி கிளாக் செக்யூரிட்டி எப்பவுமே இருக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிளைன் க்ளோத்ஸ்மென் சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் போடாம இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஐடென்டி கார்டு, அந்த ஒவ்வொருத்தருடைய மூவ்மெண்ட்டும் தெரியும். இந்த செக்யூரிட்டியை வாட்ச் பண்றதுக்கே ஒரு செக்யூரிட்டி அப்பாரட்டஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்படி இந்த இரண்டு குழந்தைகளும் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க மேல ஒரு தூசு துரும்பு கூட விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல புத்தின் மிகவும் கவனமாக இருக்கிறார். அதான் புத்தினுடைய டைவர்ஸான ஒய்ஃப் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் தன்னுடைய இரண்டு குழந்தைகளிடமும் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது விளையாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால விளாடிமிர் புத்தின் அவர் ஒரு ஸ்பை, KGB-னுடைய ஸ்பை, ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி தான் இருந்தாலும் வெளி உலகத்திற்கு மிகவும் ஒரு டஃப் பர்சன், ஒரு கடினமான ஒரு தலைவர் அப்படின்னு பெயர் இருந்தாலும் குடும்பத்தை பொறுத்தளவில் இவர் ஒரு சாதாரண தந்தையராகவும் கணவராகவுமே இருந்திருக்கிறார். இப்ப விளாடிமிர் புட்டினுடைய பெண்களை பத்தி பார்த்தோம். அவருடைய குழந்தைகள் எப்படி வாழ்றாங்க, என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு தகப்பனும் தங்களுடைய குழந்தைகளை சொந்த காலிலேயே நிற்பதற்கு படிக்க வைக்க வேண்டும். தன்னுடைய விருப்பத்தை அவர்கள் மீது திணிக்க கூடாது. தன்னுடைய தகப்பனுடைய, தாயுடைய, அவர்களுடைய அந்தஸ்தை வைத்து, அவர்களுடைய பணத்தை வைத்து
குழந்தைகள் ஒரு பெருமிதம் கொள்ளாமல் சொந்த காலிலே நிற்க வேண்டும் அப்படிங்கிறதான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய செய்தி. அவ்வளவு பெரிய அதிபரனுடைய மகள்களாக இருந்தாலும் அரசு இயந்திரங்களை தவறாக பயன்படுத்தாமல் அவர்களாகவே முன்வந்திருக்கின்றார்கள். ரஷ்யன் அதிபரனுடைய மகள்கள் எப்படி சொந்த காலிலே நிற்கின்றார்களோ அதுபோன்று நம்முடைய அரசியல்வாதிகளுடைய குழந்தைகளும் அப்படி ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து வந்தால் இன்னும் நம்முடைய அரசியல் கலாச்சாரம் மிகவும் சீரடையும்.